நாங்கள் இன்றைக்கு செஞ்ச பீட்ரூட் அல்வா சாப்பிடுவோம். இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்குது பீட்ரூட் அல்வா. பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இந்த சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கண்டா. நல்லா இருக்கும். நல்ல நெய், கஜு, இந்த ஸ்வீட்னஸ், பீட்ரூட்டில் சவர்னஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை தருது. நல்ல வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமான சாப்பாடு செய்யணும்னு செய்து சாப்பிடணும்னு வச்சு நினைக்கிறாக்கும் வீடியோ சேவ் பண்ணி வைங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் செய்து பாருங்கள் டைம் இருக்கிற நேரம். மறக்காமல் அதை ஷேர் பண்ணுங்க. மற்றாக்களும் செய்து பார்க்கட்டும். செய்து பார்த்து நல்லபடியாக சாப்பிடட்டும். யாம் பெற்ற இன்பம் வையகமும் பெற ஷேர் பண்ணுங்க. பீட்ரூட்டில் ஒரு அல்வா செய்ய போகிறேன். பீட்ரூட் அல்வா செய்கிறது என்னென்று இந்த வீடியோவுக்கு பின்னால் தொடர்ந்து பாருங்கள். இந்த பீட்ரூட் எப்படி பீட்ரூட் அல்வா எப்படி செய்ய போகிறோன்றதை காட்டுறேன். பீட்ரூட்டை வடிவாக க்ளீன் பண்ணி சீவுவோம். இப்படி சீவிட்டு தான் செய்யணும். இந்த பீட்ரூட்டை வடிவாக அந்த துருவி எடுப்போமா. இப்படி ஒரு பதத்துக்கு துருவி எடுங்க. அல்வாவுக்கு தேவையான சாமான் பாருங்கள். பீட்ரூட் எல்லாம் துருவி வச்சு கிடக்கு. அது மற்றது கண்டென்ட் மில்க். இது தேங்காய் பால் ஃப்ரெஷ்ஷாக திருவி புளிஞ்சு எடுத்து தேங்காய் பால். இந்த தேங்காய் பால் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக புளிஞ்சு எடுக்க நல்ல வர பசும்பால் யூஸ் பண்ணலாம். மற்றது டின்னில் வர கோகோனட் மில்க் யூஸ் பண்ணலாம். இப்படி எதாவது மாறி யூஸ் பண்ணலாம். இதுதான் முக்கியம் முடியல. மற்றது இது நெய், கீ, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான சாமான். மற்றது சுகர். ஓகே, நல்லா காய்ச்சி காஞ்சோன்னா ஒரு கொஞ்சமாக நெய் விடுங்க. நெய் விட்டோன்னா நெய் நல்லா உருவட்டும். ஓகே, இந்த நெய் கொஞ்சம் காஞ்ச உடனே எவ்வளோ கஜி போட போடுவோம். அந்த கஜியை கொஞ்சம் எடுத்து பொறிச்சு எடுத்து கஜி இந்த பதத்தில் வர இறக்குனா சரி. ஓகே, இந்த பதத்தில் வர கஜி இறக்கிட்டு அதே நெய்யுக்க பீட்ரூட்டை போடலாம். தேங்காய் ஃபுல்லாக விழுவோம். 10 நிமிஷம் மூடி வச்சு அவிஞ்சிடுவோம். அவிஞ்சு இப்படி வரும். தண்ணியெல்லாம் பார்த்து இந்த பதத்துக்கு வந்தோம்னா நீங்கள் கண்டென்ஸ் மில்க் இருக்குது தானே, அது கொஞ்சம் கலக்க விட்டுங்கன்னா இனிப்பு கூடிடும். இந்த பதத்தில் வர கஜிவேலை போடணும். போட வேண்டிய கஜிவேலாம் இந்த இருக்குது பாருங்கள். காடமன் பவுடர், ஏலக்காய் பவுடர். ஏலக்காய் பவுடரில் இந்த ஒரு கரண்டி போடுங்க. இப்போ இதெல்லாம் கிண்டிக்கல வர அந்த அல்வா அந்த பதத்துக்கு வருது பார்த்தீங்கன்னா சீனி கணக்க போடுறேன். நான் இவ்வளோ தான் சீனி போடுறேன். நான் ப்ரௌன் சீனி போடுறேன். இந்த பதத்தை பாருங்கள். இப்போ இந்த பதத்துக்கு வரணும்னா இது கிண்டி கொண்டுக்கா. இந்த பதத்துக்கு காற்றுல எதுவும் ஒட்டாமல் இந்த பதத்துக்கு வந்தோன்னா இந்த அல்வா ரெடி. கடைசியாக என்ன செய்யணும்னா கொஞ்சம் நெய் விடுங்க. இதில் நெய் விடுங்க. அதுக்கு விட்டு அதையும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கிண்டி கொண்டே இருங்கோ. ரெடியாக நெய் விட்டுங்கன்னா இந்த பதம் வந்துட்டல. இந்த பதம் அல்வா ரெடியாக இந்த பதத்துக்கு எடுத்திங்கன்னா சரி. இப்போ ஒரு பவுலுக்குள்ளே மாற்றுவோம். நாங்களும் இந்த அல்வா செஞ்சது பவுலுக்குள்ளே போட்டுலாம் இதாக்கியாச்சும். பின்னாடி சூடோட சாப்பிடக்கு நல்லா இருக்கு. வர வச்சுட்டு எடுத்திங்கன்னா இப்படி தான் இருக்குதா. அந்த பீட்ரூட் அல்வா